ஐந்து கரத்தனான முகத்தோனே இந்தின் இளம்பரை போலும் ஈற்றுனை நந்தி மகந்தன் ஞான குழுந்தினி புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ். நிறைய பேர் அந்த வாஸ்து பிரகாரம் சொல்லுங்க சார். எஸ், அதை பற்றி ஆன்மீக தகவலில் சொல்கிறேன். பட் ஆனாலும் நான் ஏற்கனவே நிகழ்ச்சியில் சொன்ன நிறையா பேர் இந்த தாஞ்சூர் பெயிண்டிங் வீட்டில் வந்து வாஸ்து அப்படிங்கிறத விட வீட்டினுடைய சாமியாரை ரொம்ப நல்லா இருக்கணும். நான் ஒரே ஒரு சின்ன இதுதான் வச்சுருக்கேன். ஒரு படம் வச்சாலும் அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப பலமுள்ள சில படங்களை வைக்கணும். அதுதான் நிறைய பேர் கன்சல்டேஷன் எடுத்து வீடியோவாக சென்ட் பண்ணி நிறைய பேர் எடுத்துட்டுருக்கா. எஸ், ஏன்னா மகாபெரிவா வந்து ரொம்ப அழகாக சில விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று குலதெய்வ வழிபாடு, அடுத்து கிராம தெய்வ வழிபாடு, அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மடம், அதாவது நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி ரொம்ப 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 முக்கியம். அது வந்து எப்போவுமே நம்ம பலமாக வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில பேர் பார்த்துட்டுனா ரொம்ப இந்த சுவாமி ரூமில் நான் வந்து ஒரு இன்ஸ்டாவில் ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன். ஒரு அம்மா வந்து ரொம்ப அழகாக வீட்டில் அந்த சுவாமியை வந்து கொண்டு வச்சு அலங்காரம் பண்ணிட்டுருக்கா. அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம், குடும்பமெல்லாம் என்னை வந்து திட்டித்தாங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப நன்னா இருக்கும் கடவுள் அனுகிரகத்தில். வீட்டில் பசுமாடு வச்சு ரொம்ப அழகாக பண்ணுறா. அவள் இன்ஸ்டாவில் கூட மதுன்னு சொல்லிட்டு பேருன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக என்ன பண்ணுவா, ஹெல்த் கான்ஷியஸாக இருப்பாள். அதே மாதிரி பார்த்தோன்னா அந்த சுவாமியை அலங்காரம் பண்ணுறாங்க வீட்டில். எனக்கு அந்த சைட்லேருந்து அப்படியே அந்த சுவாமியை பார்த்து அப்படியே கண்ணிலேருந்து அவள் தண்ணி விடுவாள். எனக்கு இது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நான் கோயிலில் இருக்கும்பொழுது சுவாமி அலங்காரம் பண்ணிவிட்டு வெளியில் வந்து பார்த்து இங்கேருந்து சாமியை பார்ப்பேன், அங்கேருந்து சாமியை பார்ப்பேன், அந்த சைட்லேருந்து பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு பூரா தெரியும், நான் அந்த மாதிரி பண்ணுவேன். அந்த அலங்காரம் பார்த்து ரசிப்பேன். அந்த மாதிரி அந்த சுவாமி மேலே ஒரு லயம் வந்துருச்சுன்னா அது பெரிய விஷயம். அது மாதிரி வீட்டில் அந்த சுவாமி ரூமில் அந்த நம்மளுடைய மடம், நம்மளுடைய பூஜை அறை, அதில் சக்தி வாய்ந்த படங்களும் சக்தி வாய்ந்த அதுவும் தாஞ்சூர் பெயிண்டிங்காக இருந்தால் அது ரொம்ப பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை பற்றி நான் வந்து ஆன்மீக தகவலில் சொல்கிறேன். அது நிறைய பேர் புக் பண்ணியிருக்கா, ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குறது. சரி, இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். காசி யாத்திரையை பற்றி டீட்டெயில் தெரியணும்னு நினைக்கிறவங்க 7397394829 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். they will give a detail to you. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த யாத்திரைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் இதோ நாம் பார்க்க போகிறோம். பன்னெண்டு ராசிக்குண்டான பலன்களை மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதை நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, மேஷத்துக்கு சாதகமான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா இடமாற்றம் உண்டு. சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சிலதெல்லாம் புதுசாக எடுத்து படிக்கிறது, டான்ஸு, பாட்டு, சில விளையாடுறது, சில நேரங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணி சில காரியத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. வீட்டில் ஏதேனும் ஒரு செடி வளர்க்கணும், தோட்டம் வளர்க்கணும், வீட்டில் ஏதேனும் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான முயற்சி எடுப்பேன். ரொம்ப ஆனந்தப்படுவேன். இறைவனாக பார்த்து இதெல்லாம் நமக்கு நிச்சயமாக அருள் பண்ணுறார் அப்படிங்கிறத உணரக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைய தினத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துட்டுருக்கா, வயிறு சம்பந்தமான பிரச்சனை, தொடை கால் சம்பந்தமான மூட்டு சம்பந்தமான உபாதை, ரொமேட்டோ ஆர்த்ரைட்டிஸ் எல்லாம் இருந்துட்டுருக்கிறவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைய தினத்தில் மேஷராசி நண்பர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களே, இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. நல்லோர்களது நட்பு உங்களுக்கு துணை நிற்கும். சில விஷயங்களில் நம்ம பொசிஷன் எடுக்கிற வரைக்கும் பேசாமல் இருக்கணும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்றத வெயிட் பண்ணுறது. கான்ட்ராக்டராக இருந்துட்டுருக்கா, பில்டிங் கன்ஸ்ட்ரக்டராக இருந்து, இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துட்டுருக்கவங்க, கேட் டிசைனராக இருந்துட்டுருக்கோம், நகை கடை வச்சுட்டுருக்கிறவங்க, நகை வேலை செஞ்சுட்டுருக்கிறவங்களுக்கு, ஒரு விஷயத்தில் போட்டி போட்டுருக்கோம், ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பெட் லவராக இருந்துட்டுருப்பாங்க, வீட்டில்
நாய்கள், அதே மாதிரி பூனை, அதே மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் வளர்க்குறவங்க, அதே கடையாக வச்சுருக்கவங்க அனுகூல்யம் தேடி வரக்கூடியது. அரசியலில் இருந்துருக்கவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. சில முடிவுகள் செய்து அது வெற்றி பெற்றே ஆகணுங்கிற போட்டி போட்டு ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களே, மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசிக்கு இன்றைய தினத்தில் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் நினச்சது நடக்கும். ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பிரயாண அலைச்சல் இருக்கும், அதை போய் அதை ஜெயிச்சுட்டு வர வேண்டிய சூழ்நிலைகள் வரும். வாக்குப்பளிதம்னு சொல்லுவாங்க. என்னமோ மனசில் தோன்றது எக்ஸாக்டாக இருக்கும். ஒருத்தரை பற்றி ஒருத்தர் குறை சொல்லும்போது அதை அப்படியே நம்பிடவும் கூடாது. மனசில் என்ன தோணுதோ அதை எடுத்து கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது, அதை பற்றி தீர விசாரிச்சுன்னா அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. மிகப்பெரிய நபர்களை ஒரு இதில் கொஞ்சம் நாலேஜாக இருக்கிறவங்கள சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்களில் ரொம்ப சோஷியல் மீடியாலேயே இருப்போம், எதிர்த்தாப்பில் இருக்கிற நபரை பார்க்காம அதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஸ்க்ரீன் டைம் ஜாஸ்தி பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோணிட்டுனா நீங்கள் கட் பண்ணிக்கணும். கண் சம்பந்தமான உபாதைகள் வரலாம். சின்ன சின்ன விஷயங்களில் ரெஸ்ட்டு தேவை. அப்படி ரெஸ்ட் இல்லாமல் உழைக்கிறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. மன ரீதியான உடல் ரீதியான கவனமாக இருக்கும். எடுத்தமா கவித்தமான்னு எதையும் டக்குன்னு பேசிடப்படாது. 1க்கு 100 முறை யோசித்து பேசுறது. தம்பி தங்கைகள் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான வாசனை திரவியங்கள் ரொம்ப பிடிக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி நண்பர்களே, கடகராசிக்கு இன்றைய தினத்தில் பணவரவுகள் உண்டு, லாபங்கள் உண்டு. ஒரு விஷயத்தில் நீங்கள் எடுத்த முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நம்ம இனிமேல் ஒரு பிஸ்னஸ் பண்ண மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணணும், பார்க்குற வாட்டை அதுக்குள்ளே சேர்ந்து கிராஸ் பிஸ்னஸாக பண்ணிக்கணும் அப்படின்னு அதுக்கு முயற்சி இருப்பேன். மேட்ரிமோனி நடத்தின்னு இருக்கிறவங்க, அதே மாதிரி அஸ்ட்ராலஜாக இருந்துட்டு யோகா ஆசிரியராக இருந்துட்டுருக்கோம், நகை கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஜெம் ஸ்டோன்ஸ் எடுத்து நடத்துகிறவங்களுக்கு, நகை பற்ற வேலை எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஹோல்சேல் ரீட்டைலராக சில பொருட்கள் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். கடகராசி நண்பர்கள் ஆர்மியில் நேவியில் இருந்துட்டுருக்கோம், சேலஞ்சிங்காக ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுருங்க, ஜெயிச்சு வந்துடுவீங்க. பலவிதமான வியூகங்கள் எடுத்து முயற்சி பண்ணி செயல்படுவீங்க. இருந்தாலும் எனக்குன்னு ஒரு சுதந்திரம் இப்போ அது செயல்படுத்த முடியலையே, ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆகுதுன்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். இருந்தாலும் விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். இன்றைய தினத்தில் கடகராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, சிம்மத்துக்கு நல்ல நாள். சில பொறுப்புகளில் முடிவெடுக்கக்கூடிய நாள். சிலது நம்ம கவனம் இருக்கும் பொழுது நம்மளே இதை ஐயோ இதை தப்பு பண்ணிட்டேனே, ஆஹா மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு திருத்திப்பேன். சில நேரங்களில் ஒன்று காரியம் பண்ணும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாம் மிஸ்டேக் பண்ணலாம், ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்க மிஸ்டேக் பண்ணலாம், அது நம்ம மேலே பழி வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். மீடியா துறையில் இருந்துட்டுருக்கா, செய்தி வாசிப்பராக இருந்துட்டுருக்கா, ஆங்கராக இருந்துட்டுருக்கிறவங்க, அதே சமயத்தில் மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட், சின்ன சின்ன பிளானிங்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சிம்மராசி நண்பர்களுக்கு இரவு நேர பிரயாணம் மக நட்சத்திரத்துக்கு இருக்கிறவங்க தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் எடுத்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். கன்னிராசி அன்பர்களே, ஒவ்வொரு விஷயங்கள்லையும் யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்போம். அதுதான் கடவுளோட கிஃப்ட். நமக்கு நேரம் நல்லா இருக்கும் பொழுது பரவாயில்ல, நல்லா இருக்காத போது அதை உதவி செய்யணும். அது நம்ம பண்ணால் புண்ணிய காரியத்துக்கு மட்டும்தான் இருக்கும். கர்மா எப்போவுமே நம்மளை சுற்றி தான் ஒரு நான் ஏதோ தப்பு பண்ணியிருப்பேன், ஏதோ நடந்திருக்கும் அப்படின்றத எடுத்துக்கொண்டு போகக்கூடிய 4-5 நாள் நல்லா இருக்குது. அப்போ இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக இருக்கும். சில விஷயங்களில் மறதி இருக்கும். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேனா, சுவிட்ச் ஆஃப் பண்ணனா, லைட்டை போட்டேனா, கதவை சாத்தினா, சாவி எங்கே வச்சேன், ஐயோ இதை மிஸ்டேக் பண்ணிட்டு அங்கேயே வச்சுட்டேன், சார்ஜ் போடாமல் விட்டேன். இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் மறதிகள் இன்றைய தினத்தில் இருக்கும். அப்போ அதை டேக் கேர் பண்ணிட்டா போதும். வயசானவங்கள கூட மாற இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. காஸ்ட்லியான பொருட்களை எடுத்து போகும்போது கவனமாக இருக்கணும். பிஸ்னஸ் தெரியாத பிஸ்னஸை பண்ண வேண்டாம். இவா சொன்னான்னு சொல்லிவிட்டு அப்படியே நம்பிட வேண்டாம். எதுலேயும் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. நண்பர்களுக்கு எதுவும் ஒன்று முடியலைன்னா கொஞ்சம் கூட மாட இருந்து ஹெல்ப் பண்ணுவேன். சில விரயங்களை சுப விரயமாக பண்ணிக்கிறது நல்லது. இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது, அதே மாதிரி ஏதேனும் மருத்துவ காப்பீடு, இது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். கன்னிராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பியம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு.
துளாராசி நேயர்களே, துளாராசிக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான நாள். நினச்சதை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லாபகரமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில தினம் தடங்களாகிற மாதிரி மைனஸ் ஆகிற மாதிரி தெரியும். பட் உங்களுக்கு அது பெரிய லாபம்தான். சில விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்தது அப்படியே அவளுக்கு பழிக்கும்போது நான் அப்போவே சொன்னனா இல்லையா அப்படிங்கிற சொல்லுவேன். சில ஐடியாஸ் எல்லாம் நல்லபடியாக இருந்துட்டு இருக்கும். பேசாத நபர்கள் பேசுவா, முக்கிய நபர்கள்லாம் பேசுவா. சில பேர் மன்னிப்பு கேட்பா, சில பேர் ஆறுதலாக பேசுவா, சில பேர் கோபமாக பேசுவா. எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அதனால் பார்த்து அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவேன். யாருக்கும் மனசங்கடம் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். நல்ல நட்புகள் சேரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் அனுகூல்யத்தை தேடி வரக்கூடியதாக இருக்கும். டான்ஸ் மாஸ்டராக இருந்தால், கொரியோகிராஃபராக இருந்திருக்கா, சினிமா நட்சத்திரமாக இருந்திருக்கா, ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க, இசையமைப்பாளராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் வரும். இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சார் அது நடக்கலை இது நடக்கலைன்னு சொன்னால் அது உங்களுடைய தசாபுத்தியில் ஏதேனும் பிரச்சனை இருக்குமே தவிர இன்றைக்கி ராசி பலன் நன்னா இருக்குது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. விருச்சிகராசி நண்பர்களே, கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புங்க மாதிரி இன்றைக்கி எல்லா விஷயம் நல்லா இருக்குது. பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரும். இவன் எப்படி வளருவான் அப்படின்னு திருஷ்டியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தாச்சு. கண் திருஷ்டி இருக்குது, அச்சோ அதெல்லாம் தாண்டி தான் வரணும், வேறு வழி இல்லைன்ற மாதிரி இருக்கும். தீராத உடல் பிரச்சனைகள் இருந்தால் தீரும். தீராத அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, நமக்கு தீரும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம மனசு அப்படியே பேசி பேசி பழகி விடுத்து. அதுலேருந்து மாறுதல் கிடைக்கிறதுக்கு இறைவன் ஏதாவது ஒரு வழிகாட்டணுமே பகவானேன்னு வேண்டின்னு இருக்கிறவளுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களது நட்பு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அற்புதமான நாள். அதே சமயத்தில் கல்யாண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க, தியேட்டர் வச்சுட்டு இருக்கிறவங்க, இடம் விற்பனை பண்ண வச்சுருக்க, ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக. விருச்சிகராசி நண்பர்களுக்கு பேர், புகழ், அந்தஸ்து, பட்டயங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. தொழில் இல்லைன்னு வருத்தப்பட்டவாளுக்கு அதுக்குண்டான பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ரயில்வே ஸ்டேஷன்லையோ ஏர்போர்ட்லேயோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா குபேர வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்கு இந்த தினத்தில் சிறப்பாக இருந்துட்டு உத்திராட நட்சத்திரம். கவனம் தேவை. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. சில பேர் கிண்டல் கேலி பேசுவாள். சில பேர் அப்படி பேசுவா. காலம் வரட்டும், நேரம் வரட்டும், எஸ் ஐ வில் வெயிட் ஃபார் தட் அப்படின்னு வெயிட் பண்ணுவேன். மருத்துவர் சொல்லக்கூடிய சில விஷயத்தை கடைப்பிடிக்கணும். ஊறுகாய் சாப்பிடப்படாது. ஊறுகாய் தான் சார் பாட்டிலாக சாப்பிட்றேன். சர்க்கரை சாப்பிடப்படாது. ஏங்க கேட்குறது? டெய்லி 5 ஜிலேபி இல்லாமல் ஒன்றும் நடக்காது. 2 மைசூர்பா, 3 லட்டு. அப்புறம் ஏன் சார் உங்களுக்கு திகட்டாதா? இல்லை சார் நடுவில் மிச்சர் சாப்பிட்டா காரம் சாப்பிட்டேன் இல்லையா, அதனால் திருப்பி அதை கன்டினியூ பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கும். என்கிட்ட சில பேர் சார் முந்தியெல்லாம் எனக்கு அதை பற்றி தெரியாது, இப்போ சொல்கிறேன், என்ன சார் சுகர், அது மிச்சர் சாப்பிட்டா சரியாது, காரம் நிறையா சாப்பிட்டா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிப்பு சாப்பிட்டுக்கலான்னு. அவளுக்குமே தெரியல டயபெட்டிஸ்னால் என்ன பிரச்சனை. அதுக்கப்புறம் டாக்டர் சொல்லும்போது நமக்கு தெரியுது. அன்றைக்கி ஒரு டாக்டர்கிட்ட போனால் ரொம்ப அழகாக விளக்கமாக சொன்னார். இப்படி அழகாக சொல்கிறார். அந்த மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கணும். டெய்லி காலையில் ஜாக்கிங், வாக்கிங், கார்டியோ பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கணும். அப்படியே பேசுகிற ஒரு காசிப்ஸை பேசப்படாது. உங்களை பற்றி மற்றவா சொன்னால் கோவிச்சுக்கப்படாது. இறக்கி சொன்னால் சொல்லிட்டு போட்டோம். இப்படி டேக் இட் ஈஸியாக இருக்கும். மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் தனுசு ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு. சவுண்ட் இன்ஜினியர் இருந்துட்டுருக்கா, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கா, அரசியலில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, இரும்பு சம்மந்தமான டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, புரோக்கரேஜ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். தற்காப்பு கலை கற்றுக் கொடுத்து, கராத்தா எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டுருக்கவங்க நல்லா இருந்துட்டுருக்கு. இன்றைய தினத்தில் போட்டி போடப்பட ரொம்ப கவனம் என்பது தேவை. ரகசியங்கள் யார்ட்டி சொல்ல, உங்கள்கிட்ட மட்டும் சொல்கிறேன், அப்படியே ரகசியமாக கடைசியில் உங்களுக்கே வந்துடும். ஒரு காரியம் முடிகிற வரைக்கும் யார்ட்டிக்கு சொல்லாதீங்க. மகராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, அப்போவே கோல்டு வச்சுருக்கலாம், அப்போவே சிலுவை வச்சுருக்கலாம், எனக்கு அப்போவே சூழ்நிலையெல்லாம் வந்துச்சு, நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், பரவாயில்ல இப்போ இருக்கிறதுன்னு சந்தோஷப்படுறேன், இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கனே அப்படின்னு சந்தோஷப்படுவேன். ஒரே ஆள் எத்தனை காரியத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நடந்ததெல்லாம் அப்படி யோசித்து பார்த்தா அப்பா இவ்வளோ சக்ஸஸ் பண்ணியிருக்கோம்ல,
இப்போ யோசித்து பார்த்தா இவ்வளோ மைனஸும் பண்ணியிருக்கோம், சரி இதெல்லாம் மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு வெறித்தனமாக ஒரு சில செயல்களை செய்யுது. கணவராக இருந்தால் மனைவியோடைய ஆரோக்கியம், மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்தோம். ஒரு பெரிய பாடம் இதில் இன்னுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுல ஒரு வெறித்தனமாக வேலை எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். யோகா ஆசிரியராக இருந்துட்டுருக்கா, மருத்துவராக இருந்துட்டுருக்கா, மரம் சம்மந்தமான கார்பெண்டிங் ஒர்க் எடுத்து ப்ளம்பிங் சம்மந்தமான ஒர்க் எடுத்து, மெடிக்கல் ஷாப் வச்சுட்டுருக்கோம், ஹாஸ்பிட்டல் வச்சுட்டுருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான கும்பராசி நண்பர்களுக்கு கால் சம்பந்தமான உபாதைகள் இருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு. மீனராசி நண்பர்கள், மீனராசிக்கு மறைமுக எதிரி நேர்முக எதிரி, நன்னா பேசுவா பின்னாடி போய் பேசி வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு காரியத்தில் வெற்றி கொண்டுடுவேன் இருந்து அதை வைராக்கியத்தோடு சாதிக்கக்கூடிய அற்புதமான இவ்வளவும் பண்ணிட்டோம், பார்ப்போம் பகவான் ஏதாவது உதவி பண்ண மாட்டாரா அப்படின்னு வெயிட் பண்ணி அந்த காரியத்தை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். மீனராசி என்பர்கள் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு பண வரவுகள் தேடி வரும். ஒரு சில விஷயங்களில் நீங்கள் எடுத்த முடிவு சாதகமாகும். சின்ன சின்ன விஷயங்கள் கோவித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. முடிஞ்சது முடியாது ஒரு சில காரியத்தை எடுத்து செயல்படுவில் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்தோம். நிறையா தெரியாத தொழில்களை பற்றி நிறைய பேர் சொல்லுவாள். அப்படியே நான் பார்த்து அதெல்லாம் எதையுமே தெரியாத தொழில் பண்ணவே கூடாது. தெரிஞ்ச தொழில் எடுத்து பண்ணுவேன். கையெழுத்து வாங்காமல் பணம் கொடுக்காது. ஒரு சில விஷயங்கள்லாம் அவள் என்ன நினைக்கிறான்னு பார்த்து யோசிச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கே சைக்கலாஜிக்கலாக ரொம்ப டயர்டாகிடுது. அப்படி இல்லாத ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் ஆன்மீக தகவல் இன்றைக்கி நான் சொல்கிறது, அதாவது வீட்டில் அந்த வீடு வாஸ்து ரீதியான இருக்கணும்னா முதல்ல சுவாமியினுடைய அறை, அந்த மடத்தில் நம்ம சுவாமி பூஜா மடம்னு சொல்லுவாள், அந்த மடத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கணும். என்னோடது சமையல் கட்டில் சின்ன இதுதான் சார் வச்சுருக்கேன், அதில் வைக்கக்கூடிய படமும் ஒரே ஒரு படம் தான் சார் வச்சுருக்கேன், அந்த படம் கூட ரொம்ப சக்தி வாய்ந்ததாக அமையும். அதைத்தான் நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுடைய இந்த கன்சல்டேஷனே வச்சேன். நிறையா பேர் இந்த சுவாமி ரூமை வீடியோ எடுத்து அனுப்பி, இல்லை நேரில் இருந்ததுன்னா நேரில் நம்ம வாஸ்து நிபுணரை போய் பார்க்க வச்சு, இல்லை என்னோடய விசிட் வேணும்னா என்னோடய விசிட் பார்த்து அவளுக்கு அந்த சுவாமி ரூமை பலப்படுத்தி கொடுக்குறது. அதுக்கப்புறம் வீடு என்னென்ன படங்கள் வைப்பது, அவள் வீட்டில் என்னென்ன ராசி நட்சத்திரமெல்லாம் இருக்குது, எது ஆக்கர்ஷணம் பண்ணுறது, எது ஈர்ப்பு பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்படி அந்த வீட்டில் அந்த சுவாமி படத்துக்கிட்ட நின்னால் நீங்கள் அந்த இடத்த விட்டே வெளியில் போக மாட்டேன், அந்த இடத்துலையே இருந்துட்டு அவ்வளோ ஈர்ப்பு இருக்கும். அதற்கு உண்டான தேஞ்சூர் பெயிண்டிங் அதுதான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது. ஏன்னா அதில் சுவாமி அப்படி லயச்சிருப்பார். வரையும் போதே அந்த சுவாமியினுடைய சிந்தனைகளை கொண்டு இது பண்ணுறா. அதை நிறைய பேருக்கு நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த கன்சல்டேஷன் எடுத்து. அதனால் உங்கள் சுவாமி மடத்தை, பூஜா மடத்தை பலமுள்ள மடமாக, பலமுள்ள சுவாமி அறையாக நீங்கள் கொண்டு வந்துக்கிறது அவ்வளோ பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி இன்றைய தினத்தில் நம்ம பூஜா மடம் தான் வாஸ்து ரீதியான பலன்களை கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திர ராசி, என்னென்ன கிரகங்கள் இருக்குது, என்னென்ன கிரகங்கள் வலு இருக்குது, வலு இழந்திருக்கு, அதற்கு என்னென்ன வழிபாடு பண்ணணும், எப்படி அந்த சுவாமி மடத்தில் எப்படி அந்த பூஜை அறை இருக்கணும் அப்படின்றதை நம்ம சில பேர் சொல்லுவாள், வீடு கட்டினா இறைவன் இந்த சுவாமி ரூமை ரொம்ப பெருசாக பண்ணுவான் அப்படிலாம் சொல்லுவாள். ஒரு ரூமே அப்படி சுவாமிக்காக ரூமாக வச்சுருப்பா இல்லையா? அந்த மாதிரி இந்த படமெல்லாம் எடுத்து இந்த படமெல்லாம் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு இந்த கன்சல்டேஷன் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரகர. உங்கள் ஜோதிஷாச்சாரி ஜோதி சாம்ராட் மகேஷ்.